بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாக வேண்டும் என்ற நல்ல பிரார்த்தனையோடு நாங்கள் எல்லாரும் மார்க்கத்தை விளங்கி அதை புரிஞ்சு நடைமுறைப்படுத்தி அல்லாஹ்ட சுவர்க்கத்தை அடைஞ்சு கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் மழை காலமும் எல்லாரும் சிரமத்தோடு இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிற ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். எனவே எந்த நோக்கத்தில் அல்லாஹு தாலா எங்களை இந்த இடத்துல ஒன்று சேர்த்தானோ அந்த நோக்கத்தை அல்லாஹு தாலா நிறைவேற்றி மார்க்கத்தில் தெளிவையும் சரியான தெளிவை தந்து அல்லாஹ் மறுமையில் சுவர்க்கத்தை தருவோம் என்ற பிரார்த்தனையோடு தலைப்புக்கு நான் வரேன். இன்றைய தலைப்பில் தஸ்கியா சம்பந்தமாக உள பரிசோதனை சுய விசாரணை சம்பந்தமாக சில விஷயங்களில் எனக்கும் உங்களுக்கும் படிப்பினையாக ஞாபகமூட்டலாம் என்று ஆசைப்படுகிறேன். உண்மையிலே இந்த தலைப்பை பொறுத்தவரையில் பொதுவாக எல்லாருக்கும் தேவையான ஒரு தலைப்பு. அதாவது படித்தாக்களும் படிக்காதவங்க இறைச்சத்தில் ஈமானில் உச்சத்தை அடைஞ்சவங்களுக்கும் தேவையான ஒன்று தான் சுய பரிசோதனை. இது எல்லாருக்கும் தேவைப்படும் ஒன்று. இன்றைக்கு கடைசி ஈமானில் கடைசி மட்டம் உள்ளவருக்கும் ஈமானில் டாப் லெவலில் தஹஜ்ஜத் என்று பெரிய கியாமுல்லைல் என்று உச்சத்தடைஞ்சாக்களுக்கும் தேவையான ஒன்று தான் இந்த தஸ்கியா. எனவே தான் இதை பற்றி ஒரு சில தகவல்களை தான் அவங்களுக்கு ஞாபகம் மூட்டலாம்னு ஆசைப்படுறேன். உண்மையிலே இந்த உலகத்துக்கு எல்லா நபிமார்கள்ட அவங்களோட வருகையை நாங்கள் எடுத்து பார்த்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் வரையில் அவங்களோட வந்த நோக்கம் என்னன்னு நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் அந்த அடிப்படை நோக்கமே தஸ்கியாவுக்கு தான் அவங்க அனுப்பப்பட்டிருக்கிறது. அவங்க இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்லி இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை அவங்க செஞ்சு சிறுக்க ஒழித்து அந்த மக்களோட உள்ளத்தில் இருக்கின்ற அந்த உள்ளங்களை சுத்தப்படுத்துக்காக அல்லாஹு தாலா எல்லா நபிமார்களோட வருகையை சொல்லுவத்தைங்களுக்கு குர்ஆனில் சொல்லுவத்தைங்களுக்கு பார்க்கலாம். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வந்த உன்னதமான நோக்கமும் தஸ்கியாவுக்கு தான். அதை நாங்கள் முதல்ல ஆழமாக பதிவு வச்சுக்கொள்ளணும். 3 விதமான அடிப்படை நோக்கங்களுக்கு அல்லாஹு தாலா இவங்களை அனுப்பிக்கிறோம். ஒன்று அத்தாவத்து இலல்லாஹ், அல்லாஹ்வின் மக்களை அழைப்பு எடுப்பதற்காக என்று அனுப்பிக்கிறேன். என்னது? ஏகத்துவத்தின் பால். அவங்கள சிறுக்கிலிருந்து ஒழித்து அல்லாஹ்வின் அல்லாஹ் மட்டும் வணங்கணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டதைங்களுக்கு பார்க்கலாம். 2வது விஷயம், படைப்பினங்களில் காணப்படுகிற இந்த துட்குணங்கள் இவைகளை அகற்றி மோசமான விஷயங்கள் அகற்றுவதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட 2வது விஷயம். 3வது, உள்ளங்களில் காணப்படுகின்ற உள நோய்கள், பலவிதமான நோய்கள் எங்களுக்கு பார்க்கணும். மனுஷன்ல நிறைய நோய்கள், வஞ்சம் என்று, பொறாமை என்று, குரோதம் என்று, இப்படியான நிறைய பலவிதமான நோய்கள் எங்களுக்கு பார்க்கலாம். இப்படியான நோய்களை அகற்றி எங்களோட உள்ளங்களை சுத்தப்படுத்துகின்ற 3 விதமான நோக்கத்துக்கு தான் அல்லாஹு தாலா நபிமார்கள் அனுப்பியதை எங்களுக்கு பார்க்கணும். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலேருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையில் இந்த அடிப்படையை தான் எங்களுக்கு பார்க்கலாம். ஒன்று, அல்லாஹ் இப்போ அழைப்பு எடுக்கிறது. 2வது, சீர்திருத்தப்படுத்த மக்களை
மற்ற வந்து எங்களோட உள்ளங்களை வந்து சுத்தப்படுத்துவது. இந்த 3 நோக்கத்துக்கு அல்லாஹு தாலா ரசூல்லா அனுப்பிய செய்தியை எங்களுக்கு பார்க்கணும். சூரா ஜும்மாவில் வந்து 2வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கின்ற பொழுது ரசூல்லாவே உம்மியிலேருந்து அல்லாஹு தாலா அனுப்பினான். ஒன்றுமே வாசிக்க தெரியாத, அது ஒரு மாதம் 10 மாதம் ஆண்டாக கையால் தான் செல்லுவாங்க. இப்படி உம்மி சமூகத்துக்கு அல்லாஹு தாலா உம்மியிலேருந்தே ஒரு நபியை தேர்வு செஞ்சு, அது மலக்காக அல்லாஹ் அனுப்பவும் இல்லை. அப்போ அல்லாஹு தாலா இதை பற்றி செல்கின்ற பொழுது ஹுவல்லதி பாசஃபில் உம்மியீன ரசூலம் மின்ஹும், அல்லாஹு தாலா இந்த உம்மியன்கள் எழுத வாசிக்கவே தெரியாத இந்த மக்கள் இருந்தே ஒரு நபி அல்லாஹு தாலா தேர்வு செய்தான் ரசூல்லாவை. அப்போ தான் அந்த மக்கள் நம்புவாங்க. இல்லாட்டி இவர் வந்து வேறு வித்தியாசமான நிறைய வேறங்க சரி வந்தீங்கன்னா நம்ப போடல. அல்லாஹு தாலா சொல்கிற உம்மியன்கள்லேருந்தே நாங்கள் ஒரு தூதரை ரசூலை தேர்வு செய்தோம். எத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவர் வந்து அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனை வசனங்கள் ஓதி காட்டுவார்கள், இந்த குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். வயுசக்கீஹிம், அல்லாஹு தஆலா முதலாவது செல்லு வந்து குர்ஆனை வசனங்களை ஓதி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, உள்ளங்களை வந்து சுத்தப்படுத்துவார்கள். பிறகுதான் வயு அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன்கானு மின் கப்லு லஃபீ ضلالின் முபீன். அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் இந்த வேதத்தையும் அந்த ஞானத்தையும் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். வ இன்கானு மின் கப்லு லஃபீ ضلالின் முபீன், இவர்கள் இதற்கு முதல்ல அதாவது வழிகேட்டில் இருந்தாலும் என்ற செய்தி அல்லாஹு தஆலா குர்ஆன் சிலத்தைங்களுக்கு பார்க்கலாம். எனவேதான் முதலாவது இந்த ஹிக்மா என்ற அறிவு ஞானம், இந்த மார்க்க ஞானமும் குர்ஆனும் இவங்களுக்கு வழங்கப்படுவதற்கு முதல்ல வந்து உள்ளம் பரிசுத்தமாகணும், தஸ்கியா பெறணும் என்ற ஒரு செய்தியை வந்து அல்லாஹு தஆலா குர்ஆனில் சிலத்தைங்களுக்கு பார்க்கலாம். ஆகவேதான் அப்போ இந்த ஹிக்மா என்ற ஞானம், இந்த குர்ஆனிய வேதம் கிடைப்பதற்கு முதல்ல உள்ளங்கள் அது சுத்தமாகணும் என்ற செய்யத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுவதை எங்களுக்கு பார்க்கலாம். எனவேதான் இந்த தஸ்கியா வந்து 2 அர்த்தத்தில் எங்களுக்கு பார்க்கலாம். இந்த தஸ்கியாவை சுய பரிசோதனை, சுய விசாரணை 2 அர்த்தங்கள் எங்களுக்கு பார்க்கணும். ஒன்று வந்து அத்தத்ஹீரு வஸ்ஸியாதா, அதாவது சுத்தப்படுத்துதல். எங்களோட உள்ளங்களில் வந்து அழுக்குகள் இருந்து நாங்கள் சுத்தப்படுத்துவது. எங்களோட உள்ளங்களை பல்வேறுபட்ட நோய்களுக்கு, பொறாமை என்று, குரோதம் என்று, வஞ்சகம் என்று, இப்படி மற்றவனை பற்றி நல்லெண்ணங்கள் இல்லை, உள்ளங்கள் அப்படி தான் ஈக்கும். இப்படியான உள்ளங்கள், பெருமை கொண்ட உள்ளம், மற்றவனை பற்றி நல்லெண்ணமே இல்லை, உள்ளத்தில் ஒரு வேலையை செஞ்ச இஹ்லாஸ் இல்லை, மன தூய்மை இல்லை, முகஸ்தூதி கலந்திக்கும். இப்படியான இந்த உள்ளங்களை வந்து நாங்கள் சுத்தப்படுத்துதல் தஸ்கியான்றார். சுய பரிசோதனை முதலாவது அர்த்தம் வந்து உள்ளங்களை நாங்கள் தஸ்கியா பண்ணுகிற சுத்தப்படுத்தல் என்ற ஒரு இதில் எங்களுக்கு பார்க்கணும். 2வது விஷயம் வந்து அஸ்ஸியாதா, உள்ளத்தில் இருக்கின்ற அழுக்குகள், இந்த நோய்கள் எல்லாத்தையும் நாங்கள் நீக்கி இந்த உள்ளம் வந்து நன்மையை செய்யறதுக்கு அதிகப்படுத்தும். விளையிட்ட எங்களோட உள்ளங்கள் வந்து உள்ளத்தில் குரோதம், இப்படி வஞ்சகம், இப்படி கெட்ட எண்ணங்கள் எங்களோட உள்ளங்கள் ஈக்கும். மனுஷன் அப்படித்தான், பார்க்கறதுக்கு நல்லா தான் ஈக்கும், ஆனால் உள்ளங்கள் வந்து கிளியராக ஈக்கும். இதைத்தான் இஸ்லாம் விரும்புது. அப்போ இந்த உள்ளங்கள் வந்து அது சுத்தமாகி கிளியராகி நன்மையை செய்வதை அதிகப்படுத்தும் என்ற ஒரு அர்த்தத்திலேயும் அறிஞர்கள் 2 விளக்கங்களை கொடுக்கறது எங்களுக்கு பார்க்கலாம். எப்படி எங்களோட நன்மையில் அதிகப்படுத்த எங்களுக்கு பார்க்கணும்னு சொன்னால், அல்லாஹ் வந்து நேசித்த உள்ளமாயிருந்தால் எங்களோட ஈமான் குறைஞ்சு கொண்டே போகும். அப்போ ஈமான் குறைதமாயிருந்தால் அல்லாஹ்வோட நேசத்தை அந்த உள்ளம் வந்து அதிகப்படுத்தும். அதே நேரம் மறுமையோட உணர்வுகள், மௌத்துடைய சிந்தனைகள் எல்லாம் எங்கிட்ட அப்படி இல்லாமலே போகுதுன்னு சொன்னால் அந்த உள்ளம் வந்து பாவத்தை எல்லாம், அந்த அழுக்குகள் எல்லாம் இல்லாமாக்கி நன்மையை செய்யத்தினே செய்யுமாம், தூண்டுகின்ற உள்ளமாகத்தான் அந்த உள்ளம் நீக்கும் என்ற 2 அர்த்தங்கள் எங்களுக்கு பார்க்கணும். உண்மையிலே பேசிய நானும் தான் நீங்களும் தான், யாருமே மலக்குமாறு இல்லை. இந்த உலகத்தில் எந்த ஈமானில் உச்சத்தை அடைஞ்சாக்களும் வந்து அவங்க நபிமாரும் இல்லை. இந்த உலகத்துக்கு வந்த நபிமார்களும் ரசூல்மார்களும் எல்லாருமே வந்து அவங்களோட ஈமான் ஒரே டொப் லெவல் ஈக்கல்ல. மனுஷன் அடிப்படையில் நாங்கள் வந்து எங்கள் ஈமான் திடீரென்று கூடும், திடீரென்று ஈமான் குறையுது. ஒரே சமநிலையில் எங்கள் ஈமானை வைக்க இயலாது. நாங்கள் ஒரு பயானுக்கு வந்தால், ஒரு தர்பியாவுக்கு போன ஒரு பயான் நிகழ்ச்சியை பார்த்தா, ஒரு ஸ்பீச்சை கேட்டுன்னு சென்னையில் செய்யும், ஈமான் கூடிக்கொண்டு போகும். அப்போ அந்த இடத்த விட்டு நாங்கள் போக்கொள்ள வீடு குடும்பம் புள்ள குட்டின்னு வந்து அப்படியே குறைஞ்சு கொண்டு போகிறது எங்களுக்கு பார்க்கலாம். அப்போ ஈமான் அல் ஈமான் யஸீது வயங்குஸ், ஈமான் கூடும்,
ஈமான் குறைகிற செய்தியை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லித்தாரு. அதனால் வந்து நாங்கள் தாருமே மலக்குமார் அல்ல, நாங்கள் தாருமே ஒரே ஈமானில் டொப் லெவலுக்கு எங்களுக்கு வாழ்ந்து கொண்டு போகிறதுக்கு இயலாது. அதனால் ஈமான் கூடும், ஈமான் குறையும், இப்படித்தான் அல்லாஹு தஆலா படைச்சி வச்சிருக்கிறது. எனவே தான் அப்போ இதுக்கு ஒரு சான்றாக உங்களுக்கு பார்க்கலும், எங்களை விட ரசூல்லா வந்து கண்ணால் பார்த்த அந்த சமுதாயம், அந்த சஹாபாக்கள் செல்லக்கூடிய சமூகம், அவங்க சொர்க்கவாதி என்றெல்லாம் நன்மாரான்னு சொல்லப்பட்ட அந்த சமூகம், அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களோட ஈமானங்களுக்கு பார்க்கணும். அவரோட சொர்க்கவாதி. ஒரு முறை ஹந்தலா ரலியல்லாஹு வந்து ரோட்டில் போய் நடந்து வார். அப்போ அந்த டைமில் அந்த ஹந்தலா என்ன சொன்னார்? நாஃபக ஹந்தலா, ஹந்தலா வந்து முனாஃபிக்காகி விட்டார். இவர்கிட்ட வந்து முனாஃபிக்குடைய தன்மை இருக்கிறது ரெண்டு பேர் சொல்லி கொண்டு வந்தார். அப்போ இந்த ரோட்டடையில் வந்து அபூபக்கர் அவர்கள் சந்திக்கிறார். சந்தித்தோடனே அபூபக்கர் கேட்டார், என்ன நீங்கள் முனாஃபிக்? இல்லை, என்னிட்ட முனாஃபிக்குடைய அடையாளம் காணப்படுது. நாங்கள் ரசூலுல்லாஹ்வோட மஜ்லிஸில் இருந்தால் எங்களோட ஈமான் கூடிக்கொண்டே போகும். ரைட், ரசூலுல்லாஹ்வோட மஜ்லிஸை விட்டு, ரசூலுல்லாஹ்வோட அந்த பள்ளியை விட்டு, அந்த மஸ்ஜித் நபையை விட்டு நாங்கள் பிரிஞ்சு போகணுன்னு சொன்னால் எங்களோட வீடு புள்ள குட்டி, எங்களோட ஜொப்பு வியாபாரம் சமூகம் எல்லாம் வரக்குள்ள வந்து ஈமான் குறைஞ்சு கொண்டே போகுது. அதனாலட்ட முனாஃபிக்குடைய தன்மைக்கு இவங்க அப்படி தான் சிந்திச்சு. எப்படி சிந்திச்ச? ரசூலுல்லாஹ்ட்ட தான் ஒரு ஈமானும், ரசூல்லா விட்டுட்டு நாங்கள் போனேங்கள்ட்ட ஒரு ஈமானும், அப்படின்ற ஈக்கி அந்த தக்குவா ஈமான் குறைஞ்சி கொண்டு போகிறது. இதனால் வந்துட்டு முனாஃபிக்குடைய தன்மைக்குன்னு அவர் நினச்சார். அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து ஒரு சுரக்கவாதி, ரசூலுல்லாஹ் அவ்வளோ நெருக்கமான நண்பர், எனக்கும் இதே நிலைமை தான் ஹந்தலாவே, ஏண்ட ஈமான் இப்படி குறையுது என்று சொல்லி ரெண்டு பேரும் எங்கே போனோம்? ரசூலுல்லாஹ்வோட அந்த மஜ்லிஸுக்கு போனேன். போய்த்து அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் நீங்கள் வந்து எங்களுக்கு சுரக்கத்தை பற்றி சொல்கிற, யுஸக்கிருனா பில் ஜன்னதி வன்னார் கஅன்னா ரஅய ஐனின், நீங்கள் சுரக்கத்தை பற்றி எல்லாம் செல்லக்கொள்ள அமல் செய்யணும், சுரக்கத்துக்கு கண்டு போட்டி போடணும்ன்ட்டு நாங்கள் அந்த சுரக்கத்தை வந்து கண்ணால் பார்க்குமா இருக்குது. அதே நேரம் நரகத்தை பற்றி நீங்கள் அச்சம் மூட்டி எச்சரிக்கை பண்ணக்கொள்ள அதோட பயம், அதை பற்றி அச்சம் எல்லாம் எங்களுக்கு அப்படி வருது, அதை கண்ணால் நாங்கள் பார்ப்பது போன்றிக்கு அல்லாஹ்வுடைய தூதரே. எனவே உங்கள்கிட்ட தான் ஈமான் கூடுது, உங்கள்கிட்ட போனால் ஈமான் குறையுதுன்னு சொன்னான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னு சொன்னால், லவ் ததுமூன அலல் ஹாலில்லதி தகூமூன பிஹா மின் இந்தி, என்னோடு இருக்கின்ற பொழுது எந்த ஈமான், எந்த இறையச்சம், எந்த தக்குவா அவங்கள்ட்ட இருக்கிறோ அதே ஈமானும் அதே தக்குவாவும் நீங்கள் வெளியேக்கு போனாலும், வீட்டுக்கு போனாலும், குடும்பத்துக்கு போனாலும், நீங்கள் வேறு வேறு வேலைகளை செய்யக்கொள்ள ஈக்குமென்று சொன்னால் உங்களுக்கு வானவர்கள் மலக்குமார்கள் தான் வந்து லசாஃபஹத்குமுல் மலாயிகா, மலக்குமார்கள் முசாஃபா செய்வார்கள். எங்கே? ஃபி மஜாலிஸுக்கும், நீங்கள் உட்காரு மஜ்லிஸுகள்லேயும் பாதை ஓரங்கள்லேயும் நீங்கள் படுக்கிற விரிப்புக்களில் வந்து மலக்குமார்கள் முசாஃபா செய்வார்கள். இப்படி கேள உங்களுக்கு எல்லாரும் மனிதர்கள் தானே. அதனால் ஹந்தலா இது வந்து முனாஃபிக்குடைய அடையாளம் அல்ல. யா ஹந்தலா சாஅத்தம் வ சாஅ, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஈக்கின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து விளங்கப்படுத்தத்தை எங்களுக்கு பார்க்கலாம். அப்போ என்னது? இபாதத்துக்கு ஒரு நேரம் ஈக்கி, சாப்பிடுவதும் ஒரு இபாதத்தான், ஒருத்தர் விளையாட போனால் அதுவும் ஒரு இபாதத்தான். அப்போ ரசூலுல்லாஹ் வந்து எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஈக்கி என்று அந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நான் முனாஃபிக் என்ற அடையாளம் வந்தால் என்னையை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழ்ந்தாக்கள். அப்படித்தானே? அப்படித்தான் அவனை மாற்றிக்கொள்ள பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட இந்த ஒரு ஈமான், வெளியே போன ஒரு ஈமான் அவங்கள திருப்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலையத்தை அவங்க ஏற்படுத்தி எங்களுக்கு பார்க்கலாம். குர்ஆன் நீங்கள் எடுத்து பாருங்கள், அல்லாஹு தாலா பல இடங்களில் எங்களோட கரை பிடிச்ச மோசமான அசுத்தமான எங்களோட உள்ளங்களை வந்து அல்லாஹு தாலா சுத்தப்படுத்துவதுக்கு அல்லாஹு தாலா அழைப்பு எடுப்பது எங்களுக்கு பார்க்கணும். எப்படி? மறுமையை மறந்திருக்கின்ற உள்ளங்கள், மௌத்தை மறந்திருக்கின்ற உள்ளங்கள், ஹராத்திலே விரிந்திருக்கின்ற உள்ளங்களை வந்து அல்லாஹு தாலா நீங்கள் திருத்தி கொள்ளுங்கன்னு அல்லாஹு தாலா சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி அழைப்பு எடுப்பது எங்களுக்கு பார்க்கலாம். சூரா ஷம்ஸ் எடுத்து பாருங்க. இந்த ஷம்ஸ் என்று சொல்கிற சூரா அல்லாஹு தாலா வஷம்சி வதுஹாஹா என்ற சூறாவில் 11 இடங்கள் அல்லாஹு தாலா வந்து சத்தியம் பண்ணுறான். சத்தியம் பண்ணு? அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை சத்தியம் பண்ணினா சும்மா பண்ண மாட்டான், அதுக்கு அர்த்தம் ஈக்கிய, அதுக்கு ஒரு காரணம் ஈக்குது, அதுக்கு ஒரு பெரிய வெளியிடம் ஈக்கிறதானே. இதனால தான் அல்லாஹு தஆலா வந்து சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணி அப்படி அல்லாஹு தஆலா சத்தியம் பண்ணி விஷயம் என்ன சொன்னா, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. தார் இந்த உள்ளத்தை வந்து சுத்தப்படுத்தி கொண்டோ அவங்க வெற்றி பெற்றார்கள். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் இந்த உள்ளத்தை பாவத்தில்
ஹராத்தில் மோசமான விஷயங்களை யாது ஈடுபடுத்தி புதைத்து கொண்டாரோ அவர் நாசமாகி விட்டார் என்ற செய்தி அல்லாஹு தாலா அருமறை குர்ஆன்ல சொன்னார். அப்போ உண்மையிலே தாருக்கு வெற்றி? எனக்கு அறிவில் நான் கூடினா வெற்றி இல்லை, எனக்கு பெரிய போஸ்ட் வந்தால் வெற்றி இல்லை, வசதி வாய்ப்பு மேலுக்கு மேல் வந்தால் அது வெற்றி இல்லை, அது ஒரு அருள் தான். எதில் வெற்றி என்றால் வசதி வாய்ப்பும் வர வேண்டும், அந்தஸ்துக்களும் வரணும், அறிவாற்றலும் வரணும், எல்லாம் வந்தாலும் உள்ளத்தை எப்போவும் என்ன செய்யணும், நாங்கள் தஸ்கியா பண்ணிக்கொண்டு இருக்கணும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்படி இல்லையா உங்களோட உள்ளங்கள் பாவத்திலே மூழ்கின்ற உள்ளம் என்ற செய்தி அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு செல்கின்ற செய்தி எங்களுக்கு பார்க்கலாம். எனவே தான் அல்லாஹு தஆலா இப்படி நிறைய இடங்களில் கது அஃப்லஹ மன் தஸக்கா, தார் இந்த உள்ளத்தை தஸ்கியா பண்ணுகிறார்களோ அவங்க தனியந்து கொண்டு உள்ளத்தோடு பேசி என் உள்ளம் பாவம் செய்த ஹராத்தில் இருக்கிற என்றெல்லாம் யார் உள்ளத்தோடு பேசி பேசி இந்த உள்ளத்தை மாற்றுகிறார்களோ அவங்க தான் வெற்றி பெற்ற செய்தி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சில எங்களுக்கு பார்க்கலாம். இப்போ தஸ்கியாட இந்த அடிப்படை நோக்கம் என்னன்னு, இப்போ தஸ்கியானாங்க இப்போ உள்ளத்தை பரிசீலனை நாங்கள் செய்த பரிசுத்தப்படுத்து, இதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால், எந்த ரப்பு எங்களோட உள்ளத்தை படைச்சானோ அந்த ரப்பை நாங்கள் நெருங்குவது, அந்த ரப்பி மீது எல்லா விஷயங்களும் நாங்கள் ஆதரவு வைப்பது, அவனை முடியுமான நாங்கள் பயப்படுவது, அவன் மீது நாங்கள் அன்பு வைப்பது, இறுதியாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அருளை பெற்றுக்கொள்வதுதான் தஸ்கியாட நோக்கம். அல்லாஹ் பயந்து அல்லாஹ்வுடைய வரையறைகளை மீறாமல் ஹத்துகளை மீறாமல் ரப்பை பயந்து அல்லாஹ்வுடைய திருப்தியை நேசத்தை பெறுவதுதான் இந்த தஸ்கியாவுடைய அசாஸ் அடிப்படை என்றதை நாங்கள் முதல்ல புரிஞ்சுக்கொள்ளணும். எனவே தான் எங்களோட உள்ளங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி இந்த உலகத்தை நல்லவர்களாக நாங்கள் வாழணும்னு சொன்னால் அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் உள்ளங்களை வகைப்படுத்துவதை எங்களுக்கு பார்க்கலாம். இந்த உள்ளங்களை 3 வகையாக அல்லாஹு தாலா வகைப்படுத்துகிறார். முதலாவது, இந்த உள்ளத்துடைய வகையை நாங்கள் புரிஞ்சு கொண்டா மனுஷனுக்கு அல்லாஹு தாலா வச்சிக்க உள்ளங்கள் 3 விதமான உள்ளங்கள். இந்த உள்ளங்களை நாங்கள் சரியாக விளங்கி புரிஞ்சு கொண்டு சொன்னால் எங்களுக்கு எங்களோட பலவீனங்கள் இனம் கண்டு எங்களை மாற்றிக்கொள்ளலாம். ரைட்? அதில் முதலாவது உள்ளம்தான் நஃப்சுல் அம்மாரா. குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த உள்ளம் நஃப்சுல் அம்மாரா, எப்போவுமே பாவம் செய்யக்கூடிய உள்ளம். இன்றைக்கு மனுஷனை பொறுத்த வரையில் அவன் எந்த அடிப்படையில் உலகத்தில் வாழ்ந்தாலும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சில ஒரு விஷயந்தான் இயற்கையான உள்ளம். இந்த உள்ளம் நஃப்ஸ், இந்த ஆன்மா எப்பவும் பாவத்தை தான் செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கும். இது மனுஷன் இயல்பு தான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லக்கொள்ள இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ, இந்த நஃப்ஸ் எப்போவுமே பாவத்தை தூண்டிக்கொண்டே இருக்கும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறார். எப்படி அவன் விடமாட்டான். நன்மை செய்த ஆக்களுக்கு தான் செய்தான் கூடு. தொழக்கூடிய ஆக்கள், குர்ஆன் ஈடுபடக்கூடிய ஆக்கள், நல்ல விஷயங்கள் ஈடுபடக்கூடிய ஆக்களுக்கு தான் செய்தான் கூட குறை வாரானே. சிறுக்கிற புந்தாக்கள் வழிகெடுக்க அவனுக்கு தேவையில்லை. குஃபுரில் விழுந்தவங்களையோ பிதாத்தில் விழுந்தவர்களை வழிகெடுக்க தேவையேண்டில்லை. அப்போ தாரு நல்ல விஷயங்கள் ஈடுபாடாயிக்கியோ இவங்களை வழிகெடுப்பது தான் செய்தானுடைய நோக்கமே. அப்போ அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிற இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ, இந்த உள்ளம் எப்போவுமே பாவத்தை தான் தூண்டிக்கொண்டே இருக்கும். நீ அதை செய், இதை செய், படத்தை பாரு, ஹராத்தை செய் என்று இந்த உள்ளம் தூண்டுகின்ற பாவத்தை ஏவுகின்ற உள்ளமே இயல்பான இல்லம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். பாவத்தை தூண்டிக்கொண்டே இருக்கும், மறுமையை பற்றி சிந்தனையே இல்லாமாக்கும். அப்போ அல்லாஹு தஆலா சரி இந்த நேரத்தில் ஒருத்தர் சிந்திச்சு கது அஃப்லஹ மன் ஸக்காஹா வகது ஹாப மன் தஸ்ஸஹா, தார் உள்ளத்தை பரிசீலனை செய்து இதை சுத்தப்படுத்துகிறோம் அவருக்கு வெற்றி என்ற செய்தி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லித் தருவது எங்களுக்கு பார்க்கலாம். எனவே தான் எப்போவுமே நாங்கள் எங்களோட உள்ளங்களை நஃப்சுல் அம்மாரா விட்டு நாங்கள் என்ன செய்யணும், சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்தி அதுக்கு அடுத்த கட்டம் என்ன அல்லாஹு தஆலா சொல்கிற நஃப்சுல் லவ்வாமா, தாரு எங்களோட உள்ளங்களை பாவங்களில் புதைந்திருக்கின்ற ஹராத்தில் புதைந்திருக்கின்ற எங்களோட உள்ளங்களை யாரெல்லாம் பரிசுத்தப்படுத்துகிறோம் அந்த உள்ளங்கள் அடைகின்ற 2வது அந்தஸ்து என்னென்னு சொன்னால் நஃப்சுல் லவ்வாமா. அதாவது அல்லாஹு தஆலா குர்ஆனில் உங்களுக்கு தெரியும் சூரா கியாமான்ற ஒரு சூரத். இதில் அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு சொல்கிற ஒரு வசனம், லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா. அல்லாஹு தஆலா சொல்ல மறுமை நாள் மீது சத்தியமாக, வலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா,
லவ்வாமா என்பது குற்றம் செய்வதை தடுத்து நிறுத்தக்கூடிய உள்ளம். பாவத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய உள்ளம் தான் நஃப்சுல் லவ்வாமா. அப்போ எந்த உள்ளம் அடிப்படையிலே பாவம் பாவம் பாவம்னு பாவத்துட்டு போராட்டம் பண்ணி பண்ணி ஒரு போராட்டம் செய்தோ அதுக்கு அடுத்த கட்டம் தான் என்னது? அந்த நஃப்ஸு வந்து பாவத்தை தடுக்க முயற்சி பண்ணும். அதுதான் நஃப்சுல் லவ்வாமான்னு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்ற. அப்போ அல்லாஹு தஆலா சத்தியம் பண்ணுறான், வலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா, குற்றம் செய்வதை தடுத்து நிறுத்தக்கூடிய உள்ளத்தின் மீது சத்தியமாக அல்லாஹு தஆலா சத்தியம் பண்ணி செல்ற. அப்போ எப்போவுமே இந்த உள்ளம் வந்து நன்மை செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கும், பாவத்தை தடுக்கும். நன்மையை ஏவிக்கொண்டே இருக்கும், பாவத்தை தடுக்கும். உதாரணமாக நாங்கள் எங்களுக்கு ஒரு ஃபர்லு தொழுகை மிஸ் ஆனா எங்களோட உள்ளம் வந்து நீ செஞ்சது பிழை என்று சொல்லும். நீ தொழுகைக்காக விரைந்து வா, ஹையால் அஸ்ஸலா ஹையால் அல் ஃபலா என்ற ஒரு வார்த்தை அங்கே செல்லப்படுது. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று. அப்போ அல்லாவே எல்லாத்துக்கும் பெரியவன். அப்போ எல்லாத்தையும் முட்டுட்டு நீங்கள் வந்து தொழணுமென்று அங்கே சொல்லப்பட்டால் எங்களுக்கு ஒரு தொழுகை மிஸ் ஆனால் எங்களோட உள்ளம் என்ன செல்லும்? எங்களோட உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு பக்கம் தான் வளமையாக ஓதுன்னு சொன்னால் எங்களோட உள்ளம் இன்னும் செல்லும். ஒரு நாளைக்கு கொண்டு இல்லை 10 பக்கத்தை குர்ஆன் ஓதுங்க என்று எங்களோட உள்ளம் தூண்டிக்கொண்டே இருக்கும். இசை கேட்குறதா இருந்தாலும், படம் பார்ப்பதாக இருந்தாலும், ஹராமான விஷயங்களாக ஈடுபடுவதாக இருந்தால் எங்களோட உள்ளம் என்ன செல்லும்? நீ இதை செய்யாதே. மற்றவனோட குறைகளை அதில் தான் சில ஆக்களுக்கு ஆசைக்கு அவங்களோட விஷயங்களை பேசணும், அவங்கள தேடுவதும், இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எங்களோட உள்ளங்கள் ஈடுபட்டு கொண்டே ஈக்கின்னு சொன்னால் எங்களோட உள்ளம் என்ன செல்லும்? இதனை செய்யா என்று தடுத்து நிறுத்தும். இதுதான் நஃப்சுல் லவ்வாமான்னு சொல்லக்கூடிய உள்ளம். அப்போ உண்மையிலே இந்த உள்ளம் தான் நல்ல உள்ளம், பாவத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய உள்ளம். இதை தாண்டிய அடுத்த உள்ளம்தான் தாரு நஃப்சுல் லவ்வாமாவாக எங்களோட உள்ளத்தை மாற்றி கொள்ளுவோம், பாவத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு நிலையை தாரு ஏற்படுத்தி கொள்ளுவோம். அதுக்கு அடுத்த டொப் லெவல் தான் வந்து நஃப்சுல் முத்துமஇன்னா, சாந்தமான உள்ளம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் செல்லத்துங்களுக்கு பார்க்கலாம். இது 3வது படித்தரம். இந்த உள்ளத்தை தான் அல்லாஹு தஆலா நஃப்சுல் முத்துமஇன்னா என்ற உள்ளத்தை அல்லாஹு தஆலா விரும்புகின்றான், அல்லாஹு தஆலா நேசிக்கின்றான். ஈதான் ஒரு சாந்தமான உள்ளம், அமைதியான கல்பு என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய உள்ளம். இவங்க தான் மோமீன்கள். மோமீன்கள் அதுக்குள்ள பொம்பளைகளும் வரும், மோமீனான பெண்கள். இந்த உள்ளமே பரிசுத்தமான உள்ளம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்ற. இதைத்தான் அல்லாஹு தஆலா மிக மிக விரும்புகின்ற உள்ளம் என்று பேசுகிறான். அடியார்களை சில ஆக்கள் எங்களுக்கு பார்க்கலும், வெளிச்சத்தை கொண்டு இருள் அவங்க ஆட்டுவாங்க, ஏகத்துவம் என்ற தௌஹீதை கொண்டு சிறுக்கெல்லாம் ஒழிப்பாங்க, பிதஅத்துகளை கொண்டு அனாச்சாரங்களை கொண்டு சுன்னாக்களை கொண்டு பிதஅத்துகளை ஒழிப்பார்கள். பாவமான ஹராமான மோசமான பாவங்களை விடுவதனூடாக நன்மையான காரியங்களை அவங்க அதிகப்படுத்துவாங்க. இந்த உள்ளம் வந்து எப்போவுமே சாந்தமாயிக்கும், அமைதியாகிக்கும். நஃப்சுல் முத்துமை என்ற இந்த உள்ளம் வந்து எப்போவுமே மக்கள் எல்லாரும் படுக்க நேரத்தில், உறங்குகிற சந்தர்ப்பத்தில், தனிமையில் அல்லாஹ் பற்றி சிந்திப்பான். அல்லாஹு தஆலா தனக்கு தந்திருக்கின்ற நியமத்துகளை, அருட்கொடைகளை, அல்லாஹ் செஞ்சிருக்கின்ற எல்லாத்தையும் பற்றி இந்த உள்ளம் சிந்திக்கும். எனக்கு என்னை இப்படி வச்சிருக்கிறாய், வரக்குள் ஒன்றுமே இல்லை, எனக்கு இதை தந்த, இந்த நியமத்தை தந்த என்றெல்லாம் இந்த நஃப்ஸு தனிமையிலே சிந்திக்கும். அந்த நெற்றி சுஜூதுக்கு போகும். எல்லா மக்களும் படுக்கிற உறங்குகிற நேரத்தில் வந்து சுஜூதுக்கு போகும். இந்த நேரத்தில் அல்லாஹ் பற்றி நிறையவே சிந்திக்கின்ற உள்ளம். இந்த உள்ளத்துக்கு தான் அல்லாஹு தஆலா வந்து குர்ஆன் என்ற ஒளியை போடுவான், சுன்னா என்ற ஒளியை அல்லாஹு தஆலா போடுவான். இஸ்லாம் என்ற சரியான மார்க்கம், இந்த மார்க்கத்தை அல்லாஹு தஆலா நஃப்சுல் முத்துமஇன்னா என்ற உள்ளத்துக்கு தான் அல்லாஹு தஆலா போடுகின்ற செய்தி எங்களுக்கு பார்க்கலாம். இவங்க வந்து இந்த உள்ளங்களை கொண்டவர்கள் தனிமையில் பரகசியமாக விசேரமாக தனிமையில் அல்லாஹ் அஞ்சுவாங்க, தனிமையில் அல்லாஹ்வை பயப்படுவார்கள். எப்படி மக்களுக்கு மன்றத்தில் சபையில் எப்படி எல்லாம் பயந்து இருப்பார்களோ இது போன்று தனிமையில் அல்லாஹ் அஞ்சுகின்றவர்களாக இருப்பார்கள். வியாபாரத்திலேயும் கொடுக்கல் வாங்கலையும் எல்லா நேரங்கள்லையும் இந்த உள்ளம் அல்லாஹ் பயப்படுகின்ற ஒரு சாந்தமான அமைதியான உள்ளம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகிறான். அப்போ இந்த உள்ளம் தான் எங்கள்கிட்ட வரணும். இன்றைக்கி நாங்கள் 3 விஷயத்தை பார்த்தோம். எங்களோட உள்ளங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்தணுமெண்டா சுய விசாரணை செய்யணும். அப்படி என்றால் உள்ளங்களை நாங்கள் விளங்கிக்கணும். அதில் ஒன்றாவது நாங்கள் பார்த்தோம் நஃப்சுல் அம்மாரா, பாவத்தை இயல்பிலே தூண்டக்கூடிய உள்ளம்.
அதுக்கு அடுத்த லெவல் ஒருத்தர் அதை மாற்றி கொண்டால் நஃப்சுல் லவ்வாமா, பாவத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய உள்ளம் நாங்கள் பார்த்தோம். அடுத்தது அல்லாஹ் விரும்புகின்ற உள்ளம், குர்ஆன் சாந்தமான உள்ளம் என்று பேசுகின்ற உள்ளம், நஃப்சுல் முத்மஇன்னா, அமைதியான சாந்தமான உள்ளம். இந்த உள்ளங்களில் பேசிய நானும் நீங்களும் எங்களோட உள்ளம் எந்த லெவலுக்கு ஈக்கிறத நாங்கள் சிந்திக்கும். அப்படித்தானே? எங்களோட உள்ளங்கள் எந்த லெவலுக்கு ஈக்குது. இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்கிற மனுஷன் பொதுவான இயல்பு வந்து மற்றவனை தரக்குறைவாக பேசுவது. என்ன, நான் சுத்தவாளி, நான் நல்லவன், தன்னைத்தானே நல்லவன் என்றும் நல்லவன் இல்லாட்டி நடித்து கொண்டு சரி நல்லவனாக காட்டுவான். தன்னை சுத்தப்படுத்தக்கூடிய தேவை மனுஷனுக்கு இல்லை. இது மனுஷன பெரிய ஒரு பலவீனம். இதை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். இந்த பலவீனத்தை நாம் மாற்றி மற்றவர் அவருக்கு குறை செல்வது, அவர் சரியில்லை இவர் சரியில்லை எல்லாத்தையும் சொல்வதை விட்டு விட்டு நாங்கள் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கான ஒரு நிலையத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்வோம். இந்த எல்லா உள்ளத்திலையுமே இந்த உள்ளம் பாவம் செய்கின்ற உள்ளமா, பாவத்தை தடுத்து நிறுத்துகின்ற உள்ளமா, ஏண்ட உள்ளம் பரிசுத்தமான உள்ளமானதை நான் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டீங்க. இன்றைக்கு எங்களுக்கு பார்க்கலும் நஃப்ஸோடு நாங்கள் பேசணும். ஒவ்வொரு நாளும் தூங்க போக்கொள்ள எங்களோட உள்ளங்கள் நாங்கள் பேசணும். அப்போ நஃப்ஸோட அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா நாங்கள் தூங்க போகிறேன். யால ஓண்ட பேரை சொல்லி நான் தூங்குறேன், சில நேரம் முழிச்சா ஓண்ட பேரை சொல்லி நான் விழிக்கின்றேன், அது சிறியொரு மௌத்தது. அப்போ இந்த நேரத்தில் நாங்கள் இன்றைய தினத்தில் நான் என்னென்ன பாவம் எனக்கு நடந்த, ஏன் அமல்கள் எது பலகீனம், ஏன்னா வீக்னஸ் என்ன, எனக்கு வயசு 50 60 70 பேத்து கொண்டிருக்கி, இதை நான் எப்படி என்னை மாற்றிக்கொள்வோம்னு நாங்கள் தான் சிந்திச்சோம். இன்றைக்கு பயானுக்கு உங்களுக்கு வந்துட்டு போகலும், ஒரு சீதியில் பயானம் கேட்கலும், ஒரு தர்பியாவுக்கு வந்துட்டு போகலாம், இப்படி வந்துட்டு போகலும். ஆனால் இதெல்லாம் ஒரே அடிக்கு ஒரு மனுஷனை மாற்றாது. எது மாற்றுமென்றா ஒரு மனுஷனுக்கு மௌத்தோட பயம் வரணும், கபரோட பயம் வரணும், மர்மையை பற்றி அச்சமிக்கணும். இதுகள் தான் ஒரு மனுஷனை மாற்றுமே தவிர ஒரே அடிக்கு சில தாக்கங்களை செலுத்தினாலும் ஒரு பயானோ குர்ஆனிய வசனங்களோ ஒரே அடிக்கு எங்களுக்கு மாற்றத்தை எங்களுக்கு கொண்டு வரத்துக்கு இயலாம். அதனால் நாங்கள் தான் எங்களோட உள்ளங்களை இனம் கண்டு நாங்கள் உள்ளத்தோடு பேசி அந்த உள்ளம் அலோனும். சில கட்டத்தில் பாவம் செய்கின்ற உள்ளம் அலோனும் கதறி அந்த பாவத்தோட்டு எப்படி என்னை மாற்றிக்கொள்ளும் என்று நாங்கள் பெரிய ஒரு போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு. ஜிஹாதுன் நஃப்ஸ், அந்த ஜிஹாத் உள்ளத்தோடான பெரிய ஒரு போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி பண்ணினாத்தான் எங்களுக்கு இந்த எங்களோட உள்ளங்களை நஃப்சுல் முத்மஇன்னா என்ற இடத்துக்கு எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கொண்டு வரலாம். அதுக்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருள் பாலிக்கணும். பாருங்க, குர்ஆனில் ஒரு சில செய்திகளை சொல்லி நான் உங்களுக்கு முடிச்சு கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா அருமறை குர்ஆனில் பெரிய பெரிய சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்ட மனைவிமார், ஈமான் எல்லாம் உச்சத்தடைஞ்சாக்கள், அவங்களோட நஃப்ஸ் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? இன்றைக்கு எங்களே போல் இல்லை. நான் பெரிய தஹஜ்ஜத் தொழுக மாஷா அல்லாஹ் 5 நேரம் தொழக்கூடிய பொம்புலை, என்னை விட்ட ஆள் இல்லை என்ற அளவுக்கு பேசியாக்கள் எங்களுக்கு பார்க்கலாம். ஆனால் அவங்க சுவர்க்கமே வாஜிப் அவங்களுக்கு. ரசூலுல்லாஹ்ட பொம்புளையாக கூட இருக்கலாம். அவங்க பேசின எப்படின்னு சொன்னால் அவன் நஃப்ஸை தூக்கி நான் தான் கெட்டவள் என்ற லெவலுக்கு தான் அவன் பார்த்தேன். அப்படி இந்த அத்தை எங்களை மாற்றிக்கொள்ளலாம் என்ற நிலைப்பாட்டில் சஹாபாக்கள் இதை எங்களுக்கு பார்க்கணும். பாருங்கள், குர்ஆன் அல்லாஹு தஆலா வேதங்கள் கொடுக்கப்பட்டவரோட தன்மையை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறான். வேதம் கொடுக்கப்பட்ட ஆக்கள் 3 வகையாக அல்லாஹு தஆலா வகைப்படுத்துரு. அல்லாஹு தஆலா சொல்லக்கொள்ள சும்மா அவுரஸ்னல் கிதாப் அல்லதீன ஸஃபைனா மின் இபாதினா, எங்களோட அடியாறுகளில் நாங்கள் தேர்வு செய்தோருக்கு, நாங்கள் சாய்ஸ் பண்ண சில ஆக்களுக்கு இந்த வேதத்தை நாங்கள் உருத்தோராக நாங்கள் ஆக்கினோம். தாருக்கு எங்கள் அடியாறுகளில் சிலருக்கு நாங்கள் இந்த வேதத்தை அவங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். இதை அப்படி கொடுக்கப்பட்டவர்களில் சிலாக்களுடைய படித்தரத்தை அல்லாஹு தஆலா பேசுகிறார். ஒன்றாவது, ஃபமின்ஹும் ஸாலிமுன் லினஃப்ஸிஹி, தங்களுக்கு தானே அநியாயம் செய்யக்கூடிய ஒரு சாராரும் இருக்கிறார்கள். இது ஒன்றாறு சாரார், அவங்களுக்கே அநியாயம் செய்யக்கூடிய ஆக்கள். வமின்ஹும் முக்தஸித், இன்னொரு சாரார் யார்? நடுநிலை வகிக்கக்கூடிய ஒரு சாரார், அவங்க இபாதத்தில் நடுநிலையாக இருப்பாங்க. வமின்ஹும் சாபிக்கும் பில் ஹைராத்தி பி இத்னில்லா, அவங்க இன்னொரு சாரார் அல்லாஹ்ட உதவியால் நன்மேல முந்தி போட்டி போட்டவர்கள் சுவர்க்கத்தை அடைந்தவர்கள். இதுதான் பெரிய வெற்றி என்று சூரா ஃபாத்திரில் 32ஆம் வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இந்த வசனத்தை பற்றி ஆயிஷா நாயிட்ட ரசூலுல்லாஹ்ட மனைவிட்ட விளக்கம் கேட்கப்படுது. என்ன விளக்கம்? சாலத் ஆயிஷான் கௌலில்லாஹி அஸ்ஸ வஜல், இதுக்கு என்ன விளக்கம் என்று ஆயிஷா நாயிட்ட கேட்கப்படுகிறது.
அப்போ ஆயிஷா நாய் செல்ற வந்து உண்மையிலே நன்மையில போட்டி போட்டு விரைந்தவர்கள் அவங்க தாரண்டு சொன்னால் அவங்க வந்து சஹாபாக்கள், அவங்களுக்கு சுவர்க்கம் வாஜிபு. நன்மையிலே முந்தின ஒரு சமூகம் சஹாபாக்கள். அம்மல் முக்தசித் நடுநிலைமை வகிக்கக்கூடியக்கள் தாரேன், இவங்க தான் வந்து சஹாபாக்களுக்கு பிறகு வந்தவங்க. ஆயிஷா நாய் கொடுக்க விளக்கம். அம்ம தாலிமுலி நப்சிஹி தனக்குத்தானே அநியாயம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தாரு என்றதுக்கு ஆயிஷா நாய் என்ன விளக்கம் கொடுத்த? ஃபமிஸ்லி வமிஸ்லக்கும், ஆயிஷா நாய் செல்ற வந்து என்னையும் உங்களையும் போண்டாக்கல். ஃபஜஅலத் நஃப்ஸஹா மாஹா, ஆயிஷா நாய் அவனோட நஃப்ஸை வந்து என்ன செஞ்ச? அநியாயக்காரியோடு தான் சேர்த்து. ஏன்னா நஃப்ஸும் அநியாயம் செய்யக்கூடிய உள்ளந்தான். ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயை வந்து மனைவிகளில் வந்து அழகுக்காக நல்ல மட்டும் சொல்லலை, பஸ்னுக்கு மட்டும் நல்ல மட்டும் ஆயிஷா நாயை சொல்லலை. எல்லா பொம்பளைகளை விட இபாதத்தில் அமல்ல எல்லாத்துலேயும் டொப்பில் வள்ளி இந்த பொம்பளை தான் ஆயிஷா நாயி. அப்படி அதிகமான ஹதீஸ்கள் அறிவித்தவர் ரசூலுல்லாஹ்ட்டி நிறைய ஹதீஸ்கள் அறிவித்த பொம்பளை தான் ஆயிஷா நாயி. அப்போ இந்த ஆயிஷா நாய் என்ன செய்யணும்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்ட மனைவி, ஈமான உச்சத்தை அடைஞ்ச ஒரு பொம்பளை. இவக்கு செல்லிக்கு நானே ரசூலுல்லாஹ்ட பொம்பளை என்ற தரம் அவருக்கு செல்லிக்கலாம். அவள் செல்லை வந்து ஃபஜஅலத் நஃப்ஸஹா மாஹா, அவட உள்ளத்தை வந்து அநியாயக்காரோட ஒப்பிட்டு தான் அவன் செல்ற. நானும் அநியாயம் செய்யக்கூடியவதான், நான் ஈமான உயர்ந்த பொம்புள் இல்லை என்று ஈமான அப்படியே காலு கீழே போட்டு மிரிக்கிறா. எந்த எந்த தர்பியான்னு பாருங்க. இப்படித்தான் ரசூலுல்லாஹ்ட மனைவி மாறி இருந்தா. அப்படி ஈந்தா தான் இந்த உள்ளத்தை எங்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம். அப்படி இல்லாமல் நான் சுத்தவாதி, நான் தான் அமல்கள் முந்தியவ, நான் தான் தர்மத்தில் முந்தியவ என்றெல்லாம் நான் அண்டு வந்தண்டு சொன்னால் எங்களுக்கு உள்ளத்தைங்களுக்கு கரை பிடித்து எங்களோட உள்ளங்களை மாற்றவே முடியாது. எனவே தான் இப்படி நிறைய செய்திகள் எங்களுக்கு பார்க்கணும். பாருங்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு சிறந்த ஒரு சஹாபி, இஸ்லாத்துடைய 2வது ஆட்சியாளர். அவர் ஒரு வழியால் வந்தால் செய்தான் மற்ற வழியில் விரண்டு ஓடுவான். எனக்கு பிறகு ஒரு நபி என்றாது உமர் என்று ரசூலுல்லாஹ்ட வாயால் சொல்லப்பட்ட, எனக்கு பிறகு ஒரு நபி வாரா இந்த வரல்ல வருவதாக இருந்த தாரன் அது உமர் என்று சொல்லப்பட்ட. உமர் ரலியல்லாஹு வாய்ப்படவே சில விஷயங்களை செல்லுவார் யூகிச்சு. அல்லாஹ் 10 வசனங்களை கூட அல்லாஹ் இறக்கினான். அவரோட வாய்ப்பட சில வசனங்கள் அல்லாஹ் இறக்கிக்கிறேன். அதே நேரம் இவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை, ரசூலுல்லாஹ் சுவர்க்கத்துக்கு போனால் சுவர்க்கத்தில் வந்து ஒரு மாளிகை எடுத்து காட்டப்பட்டது. குறைசிகள் ஒரு வாலிபருக்கான ஒரு சுவர்க்கத்தில் ஒரு பெரிய ஒரு மாளிகை, இது தாருக்கன்று கேட்கப்பட்டது, அது உமருக்கென்று சொல்லப்பட்டது. அந்த நேரத்தில் உமருடைய ரோசம் எனக்கு நினைவுக்கு வந்தது. அவர் ரசூலுல்லாஹ் இவரை கண்டு சொன்னா, உமரே உங்களோட மாளிகையை நான் சுவர்க்கத்திலே பார்த்தேன், இந்த நேரத்தில் அவனோட ரோசம் தான் எனக்கு நினைவுக்கு வந்தது சொன்ன அல்லாஹ்ட தூதரே, அப்படியே நான் ரோசக்காரன் இல்லைன்னு அவர் சிரிச்சத்தை எங்களுக்கு பார்க்கலாம். இப்படி தாருக்கு சுவர்க்கத்தில் மாளிகையோ தாட வாயால் பேசினா குர்ஆனே சில வசனங்கள் இறங்கியதோ, தார் இந்த ரோட்டால் போன செய்தான் மர ரோட்டால் விரண்டு வருவானோ, என்னுடைய ஆட்சி தான் நீதமான ஆட்சி. வைன் மாத்தத் நாக்கத்தும் மின் ஃபுராத்தின், அந்த யூப்ரட்டிஸ் நதியில் ஒரு ஒட்டகம்தான் செத்தீந்தாலும் அதுக்கு நானே பதில் சொல்ல வேண்டும் என்று பொறுப்பாளர் என்று ஒரு நீதமான ஒரு ஆட்சியாளர் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு சுவர்க்கவாதி, அபூபக்கர் சுவர்க்கத்தில், உமர் சுவர்க்கத்தில் என்று சொல்லப்பட்ட இந்த மனுஷன் ஈமான் உச்சத்தை அடைஞ்சவர், ஈமான கரை கண்டவர், அவ்வளோ நீதமான எளிமையான வாழ்க்கை, பைத்துல் மாலில் கூட சல்லி எடுக்காத மனுஷன். இப்படிப்பட்ட ஈமானில் உயர்ந்தவர் என்ன செய்கிறார்? ஈமான தூக்கி காலுக்கு பணியை போட்டு மிரிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைஃபத்துல் யமான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தீங்க. என்னது? தார முனாஃபிகீங்கள், இந்த சமூகத்தில் ரெட்ட வேடம் போடக்கூடிய ஆக்கள், இவங்களோட பேர் லிஸ்ட்டை நீங்கள் தான் வச்சுக்கணும், உங்களுக்கு தெரியும் அது. அப்போ அந்த லிஸ்ட் இவர கையிலே தான் இருந்தது. அப்போ இவர்கிட்ட போயிட்டு கேட்டான், ஹுதைஃபாவே ரசூலுல்லாஹ் அந்த போட்ட லிஸ்ட்டில் ஏண்ட பேர் மீக்கியான்னு கேட்டான். அவ்வளோ சுவர்க்கவாதி உண்டு, ஈமானில் உச்சத்தை அடைஞ்சவர் வந்து எப்படி பார்க்க, என் உள்ளம் திறந்த நான் கெட்டவன், என் உள்ளத்தை நான் மாற்றிக்கொள்வோம் என்று சொல்லி, நான் மாற்றிக்கொள்ளலை, நான் தான் சரி என்றெல்லாம் அந்த எனக்கு பெருமை வரும் என்று சொல்லி ஈமான் உள்ளத்தை காலுக்கு கீழே போட்டு மிரித்து தன்னை மாற்றுவதற்கான முயற்சியை செஞ்சவர் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க எல்லாம் வந்து என்ன செஞ்ச,
உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும் என்று சுய விசாரணையை மேற்கொள்ளணும் என்று ஆசைப்பட்டவங்க தான். இன்றைக்கு எங்களைய பார்த்து எங்கள் நிலைமையை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நாங்கள் எப்படி வாழுவோம்? சில விஷயங்களை செஞ்சுட்டு மாஸ்டர் நான் எல்லாத்தையும் 100க்கு 100 சரி என்று பேசிய லெவல் சிலாக்கள் டீக்கத்தை எங்களுக்கு பார்க்கலாம். எனவே தான் அல்லாஹு தஆலா குர்ஆன் நஃப்சுல் முத்மஇன்னா, சாந்தமான உள்ளத்தை பெற்றவர்கள் இவங்க தாரு, இவங்க அடைந்தவங்க தாருன்னு அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்கிற இவங்க தான் அவுலியாக்கள். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். கெட்டப்பட்டு அந்த 4 தூணுக்குள்ள கெட்டப்பட்டிக்காக்கள் அவுலியா அல்ல. அது அட்ரஸே எங்களுக்கு தெரியா. உண்மையான அவுலியா தாரன் உள்ளத்தில் பயமும் இல்லை, அவங்களுக்கு வாழ்க்கையில் கவலையும் இல்லாத ஆக்கள் தான் உண்மையான அவுலியாக்கள். எங்களில் தாரோன்னு எங்களுக்கு செல்ல முடியுமா? தாருக்குமே செல்ல இயலாது. அவர் தாடியை வச்சு தலப்பா போட்டு ஜுப்பா போட்டு அவுலியான்னு எங்களுக்கு செல்ல இயலாம செல்ல இயலாம். அப்போ இந்த இறையச்சம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கனெக்ஷத்தில் ஈக்கியோ அவங்க தான் ஈமான்ல கூடியாக்கள், இறையச்சத்தில் கூடியாக்கள். எனவே தான் அல்லாஹு தஆலா இப்படியான ஆக்களை தான் பல மாதிரி அல்லாஹ் சோதிப்பான். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். இவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அச்சமும் இல்லைன்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். பயம் இல்லாத அச்சம் இல்லாத இவங்களை அல்லாஹு தஆலா இரட்டிப்பாக பல மடங்காக அல்லாஹு தஆலா சோதிப்பான். இவங்க நல்லவர்கள், நல்ல உள்ளத்தை சுமந்தவர் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆனில் பட்டியல் போடுவதை எங்களுக்கு பார்க்கலும். எனவே தான் நாங்கள் மௌத்தாகிற நேரம் நஃப்சுல் முத்மஇன்னா, எங்கள் உள்ளங்கள் எல்லாம் பேசிய நானும் நீங்களும் தான் உள்ளங்கள் சாந்தமான உள்ளமாயிக்கணும். மௌத்தாகிற நேரத்தில் சாந்தமான அல்லாஹ் பொருந்திய உள்ளமாக இருந்தால் தான் அல்லாஹு தஆலா எங்களோட முடிவை சிறந்த முடிவாக அல்லாஹ் மாற்றுவான். அப்படி இல்லை என்றா நஃப்சுல் அம்மாரா, எந்த நேரம் பாவம் 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 முடிவே இல்லை, அவன்கிட்ட தௌபாவும் இல்லை, திருந்திக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வே அவன்கிட்ட இல்லை என்றால் இந்த உள்ளத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். எனவே கது அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கது ஹாப மன் தஸ்ஸாஹா, இந்த வசனத்தை நீங்கள் உள்ளத்தில் பதிவு வச்சுக்கொள்ளுங்க. தார் உள்ளத்தை பரிசீலனை செஞ்சோம். ஒரு பாவம் நடந்தால் தௌபா இஸ்திக்ஃபார், நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்கள் இவங்க தான் வெற்றி பெற்ற என்ற செய்தியை நாங்கள் புரிஞ்சு கொண்டு எங்களுக்கு எல்லாருக்கும் சக்கராத்தன் ஒரு நேரம் நீக்கி மலக்குல் மவுத் எங்களோட உயிர்களை பறிப்பார்கள். ஒவ்வொரு மனுஷனுக்கும் மலக்குல் மவுத் இல்லதி உக்கிலபிக்கும், உங்களுக்கென்றே சாட்டப்பட்ட மலக்கு, அந்த மலக்கு எங்களோட உயிர்களை பறிப்பார்கள். இஸ்ராயில் இல்லை, மலக்குல் மவுத். அப்போ அல்லாஹு தஆலா எங்களை பார்த்தோர் அழைப்பு எடுக்கின்றான். என்ன அழைப்பு? யா ஐயத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா ஃபதுகுலி ஃபி இபாதி வதுகுலி ஜன்னதி. சாந்தமான அமைதியான அல்லாஹ்ட திருப்தியை பெற்ற உள்ளமே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா, கடைசி அந்த சக்கராத்துடைய நேரத்தில் உன்னுடைய ரப்பொன்னை பொருந்தி கொண்ட நிலையிலேயும் அல்லாவால் பொருந்தி கொள்ளப்பட்ட நிலையில் அல்லாஹ்பால் நீ திரும்பிவிடு. ஃபதுகுலி ஃபி இபாதி வதுகுலி ஜன்னதி, என்னுடைய நல்லவர்களோடு அந்த சுவர்க்கத்தை இருக்கிறார்களே, இந்த நல்லாக்கோ நீ சேர்ந்து கொள், அந்த சுவர்க்கத்தில் நுழை என்று அங்கு நன்மாராயன் சொல்லப்படும். தாருக்காக இந்த ஆத்மா நஃப்சுல் முத்மஇன்னா அம்மாரா விட்டுட்டு லவ்வாமாவன் தாண்டி உள்ளத்தை பக்குவப்படுத்தி யாரெல்லாம் அல்லாஹ்ட பொருத்தத்துக்காக பாவத்தை விட்டார்களோ, அல்லாஹ்ட பொருத்தத்துக்காக வேண்டி சுஜூது செய்தார்களோ, அல்லாஹ்ட பொருத்தத்துக்காக நேரத்துக்கு தொழுது கியாமுல்லைல் என்று துஹா தொழுகை என்று இன்னொரு அமல்கள் என்று உள்ளத்தோடு பாரிய போராட்டம் செஞ்சு யாரெல்லாம் இந்த உள்ளத்தை மாற்றி பக்குவப்படுத்தி கொண்டார்களோ இவங்களுக்கு தான் இந்த அழைப்பு. இந்த உள்ளமே நற்செய்து பெற்றுக்கொள், உனக்கு சுவர்க்கம் என்று சொல்லப்படுகிற உள்ளமாகத்தான் எங்களோட உள்ளத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான் இறுதி நேரம், எங்களோட கடைசி நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ் சும்ம ஸகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன். கடைசி அந்த சக்கராத்துடைய நேரத்தில் அங்கே என்ன சொல்லப்படும்? அந்த நேரத்தில் ஒரு பயங்கரமான நேரம், பல வானவர்கள் எங்களோட உயிர்களை பறிக்கின்ற இந்த நேரம். இந்த நேரத்தில் யாரெல்லாம் தன்னுடைய ரப்ப அல்லாஹ்வென்று சொன்னார்களோ, ஏகத்துவத்தின் இந்த தௌஹீதை யார் ஏற்று சும்ம ஸகாமு சிறுக்களை புலாம பிதஅத்துகளை விழாமல் எங்களை பாதுகாத்து கொண்டு, இஸ்திகாமத் என்பது நேற்ற பிதஅத் இல்லை, சிறுக்கு இல்லை, கந்தர் இல்லை, கத்தம் இல்லை, இது மட்டும் இல்லை,
இதையெல்லாம் விட்டு நாங்கள் தாயத்தில்லை தகடில்லை அதெல்லாம் இல்லைதான், இதே முட்டு ஃபர்லான விஷயங்கள் உறுதியாக இருந்து சுன்னத்தான விஷயங்களே உறுதிப்பாட்டோடு இருந்து நல்லறங்களை நிறைய போட்டி போட்டு இருக்கிறார்கள். இவங்க தான் உறுதிமிக்கவர்களுக்கு விளக்கம் அதுதான். அப்படி இருந்தா தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அந்த நேரத்தில் வானவர்கள் இறங்குவார்கள். அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் பயப்படவும் வேண்டாம் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உண்டு என்று சொல்லி அங்கே வானவர் எங்களுக்கு நன்மாராயம் சொல்லுவார்கள். நாங்கள் நஃப்சுல் முத்துமா இன்னாவாயிருந்தால் நிச்சயமாக இதை நாங்கள் கண்டுகொள்வோம். அப்படியான பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தரணும். இந்த வசனத்தை யோசித்தாலே அந்த அவருடைய வாக்கைக்கு இது போதும். உறுதிப்பாட்டோடு ஈக்கோணும் என்ற இந்த வசனத்தை யாரை சிந்தித்தால், நான் இப்படி வாழணும் என்று யாரால விரும்பினா நிச்சயமாக அவர் ஹராத்தை விட்டு விலகுவார். பாவமான காரியங்கள் என்னவென்று உள்ளத்தில் ஈக்கிதோ இதெல்லாம் விட்டு விடுவார். கடைசி நேரம் நல்லா ஈக்கணும் விரும்பக்கூடிய ஒரு ஆன்மா, இந்த ஆன்மாவுக்கு தான் நற்செய்தி சுவர்க்கத்தின் நுழை என்று சொல்லப்படும். எனவேதான் எங்களுக்கு எப்போ மௌத்து, எந்த நேரம், எந்த டைமில் எங்களுக்கு செல்ல இயலாது. இப்போ மௌத்தெல்லாம் பயங்கரமான மௌத்தில் எங்களுக்கு பார்க்கலாம். இன்றைக்கு திடீர் மௌத்தில் முந்தைய ஒரு காலம் இந்த 70, 80, 90 எல்லாம் வாழ்ந்த ஒரு காலம். இன்றைக்கு அப்படியெல்லாம் இல்லை. ரசூல்லா சென்ன போகிற ஆமார் உம்மத்தி மாபைன சித்தீன வசபையின், 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வயது தான். இப்போ ரசூல்லா சென்ன இதை அடைதாக்களும் எங்களில் மிகவே குறைஞ்சாக்கள் தான், இதுக்கும் சான்ஸ் குறவு. அப்படி மின்னல் வேகத்தில் காலம் போகுது. வெள்ளிக்கிழமையில் அவ்வளோ விரைவாக போகுது. பயங்கரமான அடையாளங்கள் நான் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனவே தான் நாங்களாக எங்களோட உள்ளத்தை மாற்ற வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. எனவே நஃப்சுல் முத்தனும் இன்னாவாக நான் மாற்றணுமெண்டா ஒரு 2 செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். முதலாவது, ஈமான உறுதிப்படுத்தணும். நாங்கள் எங்களோட ஈமான் நஃப்சுல் முத்துமா இன்னா ஒரு உயர்ந்த சாந்தமான அல்லாஹ் விரும்பக்கூடிய உள்ளமா எங்களோட உள்ளங்களை நாங்கள் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் எங்களோட ஈமான் சரியான உறுதிப்பாடு இருக்க வேண்டும். தார் என்னை படைத்தான், எனக்கு யார் உணவளிக்கின்றான், எனக்கு மனைவி மக்கள் புள்ளகுட்டி என ஜொப்பு இதெல்லாம் தாரு தந்தான் என்ற உணர்வுகள் எல்லாம் அவன் ஏற்படுத்தி கொள்ளணும். அல்லாஹ் பற்றி நிறைய அவன் படிக்க வேண்டும். அப்படி படித்த கொள்ளதான் அல்லாஹ்ட மஹப்பத்து, அல்லாஹ்ட நேசத்தை எங்களுக்கு பார்க்கணும். அப்போ அல்லாஹ்ட நேசத்துக்கு அளவே இல்லை. அல்லாஹ்ட நேசம், அல்லாஹ்ட அன்பு வந்தால் அந்த நேசத்துக்கு அளவே இல்லை. தாயை விட 70 மடங்கு அதிகமான அன்பு தான். குர்ஆன் நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை சொல்லுகின்ற பொழுது, யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃபு, தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட அடியார்களே. இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். தங்களுக்கு அநியாயம் செய்து கொண்ட அடியார்களே, பாவம் செஞ்சிப்பான், சிறுகை செஞ்சிப்பான், பிதத்தை செஞ்சிப்பான், ஹராத்தில் வட்டி எடுத்திப்பான், இசை கேட்டிப்பான், நடிச்சிப்பான். அல்லாஹ் சொல்றான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்ட ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசை அடையவே வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களையும் நிச்சயமாக மன்னிப்பான். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா தாரை பார்த்து செல்லுக, திருந்தின சாந்தமான உள்ளத்தை பார்த்து அல்லாஹ் சென்ன இல்லை. நஃப்சுல் லவ்வாவை பார்த்து அல்லாஹு தஆலா சென்னா. பாவத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய உள்ளத்துக்கு அல்லாஹு தஆலா செல்லல. பாவ டொப் லெவலுக்கு அடைஞ்ச முத்துமா இன்னா சாந்தமான உள்ளத்துக்கு அல்லாஹு தஆலா செல்லல. எதுக்கு சென்ன? நஃப்சுல் அம்மாரா, பாவம் செய்கின்ற உள்ளமே, தனக்குத்தானே அநியாயம் செஞ்ச, ஹராத்திலே மூழ்கிய, என்னென்ன பாமிக்கு அதெல்லாம் செஞ்ச உள்ளமேன்னு அல்லாஹு தஆலா பேசுகிறான். உடனே நோக்கு அதாபில்லை, உன்னை தண்டிப்பேன் அல்லாஹு தஆலா செல்லல. உனக்கு நரகத்தை தருவேன் அல்லாஹு தஆலா செல்லல. நீ உன்னை மாற்றிக்கொள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, உன்னோட எல்லா பாவத்தையும் அல்லாஹு தஆலா என்ன செய்வானாம்? மன்னிப்பான், நிச்சயமாக மன்னிப்பான். சிறுக்கு வச்சவனையும் அல்லாஹு தஆலா மௌத்துக்கு முன்ன தௌபா செஞ்சால மன்னிப்பானா இல்லையா? நிச்சயமாக அல்லாஹு தஆலா மன்னிப்பான். எனவே தான் நீ வானம் இந்த பூமி தொட்டு வானமளவு நீ பாவம் செஞ்சாலும் செஞ்சு நீ சிறுக்கு வைக்காவிட்டால் நான் உன்னை என்ன செய்வேன்? மன்னிப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி எங்களுக்கு பார்க்கலாம். ஆகவே நாங்கள் கர்கரா சக்கராத்துக்கு முன்னால் நாங்கள் தௌபா செஞ்சு எங்களோட உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டா நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களோட பாவங்களை மன்னிக்கின்றான். எங்களை மாற்றுகிற செய்தியை நாங்கள் புரிஞ்சு 2 செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். பாருங்கள், அல்லாஹு தஆலா விரும்பின இந்த உலகத்தில் எதையும் செய்வான். நினைச்சாக்களை மன்னிப்பான், நினைச்சவன் அல்லாஹ் தண்டிப்பான் தானே. பனு இஸ்ரவேல காலத்தில் புகாரியில் 3481, முஸ்லீமில் 2756 செய்தி. ஒரு மனுஷன் வாழ்ந்து வாரார். நிறைய அல்லாஹ் நியமத்துகளை கொடுத்தான், வசதி வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்து
பொருளாதாரத்தை கொடுத்து புள்ளகளை கொடுத்து நிறைய பாக்கியங்கள் எல்லாம் கொடுத்து இவன் என்ன செஞ்சன்னு சொன்னா எல்லாத்தையும் மறுத்து அல்லாவை மறந்து வாழுகிறான். அல்லாஹ் நினைச்சு பார்க்கவே இல்லை, அல்லாவுக்கு மாறு செய்கிறான். இந்த நேரத்தில் கடைசி அவனுடைய சக்கராத்துடைய நேரத்துக்கு முதல்ல எல்லா புள்ளகளை கூப்பிட்டு சொல்றான், நான் இன் மித்து இதா அன மித்து ஃபஹ்ரிகூனி, நான் மௌத்தானால் என்ன நீங்கள் என்ன திறமை செய்யணும் புள்ளகளே, கொண்டு போய்த்து பற்ற வைத்து என்ன இந்த சாம்பலை நீங்கள் எடுத்து சும்மா தரூனி ஃபிர்ரி, காற்றுல அப்படியே பறக்க விடணும்னு சொன்னான். ஃபவல்லாஹி லஇன் கத்தரல்லாஹு அலைய, அல்லாஹ் மீது சத்தியமா அல்லாஹு தஆலா நாடினா அல்லாஹ் என்னை கடுமையாக தண்டிப்பான். விளைனா அல்லாஹு தஆலா நாடினா என்னை பயங்கரமாக தண்டிப்பான். அதனால் எனக்கு பயம், செஞ்சதே அநியாயம், அட்டூழியம், நன்மையை செஞ்சதே இல்லை, ரப்ப மறந்து வாழ்ந்தேன் என்று அவன் அந்த கவலையை அல்லாட பயத்தை செல்லி அப்படியே சொல்லிட்டு மூத்தாகிறார். இதே வேலையை இந்த புள்ளகள் செஞ்சாங்க. என்ன செஞ்ச? பற்ற வச்சு அந்த சாம்பல் எடுத்து காற்றுல அப்படியே பறக்க விட்ட. அப்போ அல்லாஹு தாலா இந்த ஆத்மாவை பார்த்து அல்லாஹ் கேட்டான், ஏனை இப்படி செஞ்சு கொண்டா? இஜ்மாஇ மா ஃபீகி ஃபஅல். அல்லாஹு தாலா இந்த பூமிக்கு ஓடர் போட்டான், ஆத்மாவே நீ இருந்த போன்று இந்த சாம்பலை பார்த்து நீ மனித தோட்டத்தில் வாழ்ந்து சொல்லப்பட்டோடனே அப்படியே அந்த உருவத்தில் வந்தது. இந்த நேரத்தில் அந்த மனுஷன் அல்லாஹு தஆலா கேட்குறான், மா ஹமலக அலா மா சனஅத, ஏனை இப்படி ஒரு நிலைமைக்கு போவதுக்கு என்ன காரணம்? இப்படியெல்லாம் உன்னை பற்ற வச்சு இந்த உன்னை சாம்பலை பறக்க விடணும் இந்த வேலையை செஞ்சாயே, இதுக்கு என்ன காரணம் என்று கேட்டு அவன் சொல்லுகிறான், ஹஸ்யத்துக யா ரப், உன்னோட பயன்தான், உன்னை நான் பயந்தேன், நான் வாழ்க்கையை நிறைய பாவம் செஞ்சேன், தெரிஞ்சு செஞ்சேன், கடைசி நேரத்தில் ஒன்றுமே செய்யாமல் போனது. அப்போ உண்மையிலே அல்லாஹ்வை நம்பினான், ஆனால் அல்லாஹ்ட தண்டனையும் இவன் நம்புகிறான். ஆனால் அல்லாஹ் மறுமையில என்னைய பற்ற வச்சா அல்லாஹ் எழுப்பாட்ட மாட்டான்னு நம்பினான். அதனால் அல்லாஹு தாலா இப்படி அவனை எழுப்பாட்டி அல்லாஹ் இவனை மன்னித்தத்தை எங்களுக்கு பார்க்கணும். எனவே தான் அல்லாஹு தாலா நாடியவர்களும் என்ன செய்வான்? மன்னிப்பான். நாடியவர்கள் அல்லாஹு தாலா தண்டிப்பான். இதுக்கு இன்னொரு சான்றை பாருங்க, முடிச்சுக்கொள்வோம். ஜுஹைனியா என்று கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பொம்புல என்ன செய்த வார் ரசூலுல்லாஹ் மஜ்லிஸுக்கு விபச்சாரம் செஞ்சு விட்டு புள்ளையை சுமந்தவளாக வருகிறாள். அல்லாஹுடைய தூதரே, நான் பாவத்தில் ஈடுபட்டு இருக்கிறேன், எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இரக்கம் உள்ளவர் என்ன சொன்னார்? இல்லை, நீ போ, 2 வருஷத்துக்கு பிறகு புள்ளையை பெற்றெடுத்து வா. போய் அந்த பெண் புள்ளையை பெற்றெடுத்து மீண்டு வருகிறாள். அல்லாஹுடைய தூதரே, புள்ளையை நான் பெற்றெடுத்து வந்திருக்கின்றேன், எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்க. ரசூலுல்லாஹ் அந்த பொம்பளைக்கு பொறுப்பானவற்றை செல்ற, இல்லை கூட்டி கொண்டு போய் 2 வருஷத்து பால் கொடுத்து பால் மறக்கடிக்க செஞ்சு தான் நீங்கள் மறுவரம்னு அனுப்புற. போய் அப்படியே பாலையை மறக்கடிக்க செஞ்சு புள்ளட கையில் ரொட்டி துண்டை கொடுத்து பிள்ளையை தூக்கிட்டு வருகிறாள். அல்லாஹுடைய தூதரே, ஹத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க எனக்கு. இந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு சொன்னது போன்று அங்கே ஹத்து நிறைவேற்றப்படுகிறது. கல்லெடுத்து கொல்லப்படுகிறா. சில ஆக்கள முகத்து ரத்தங்கள் கூட அடித்த கல்லுக்கு தெரிச்சது. அந்த ஜனாசாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தொழுகை நடத்த முன்னே போகிற பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, துசல்லி அலைஹா வகத் ஜனத், இப்படி ஒரு பாவம் செஞ்ச பொம்புளைக்கு நீங்கள் தொழுகை நடத்த முன்னே போகிறீர்களா அல்லாஹுடைய தூதரே என்று கேட்டார்கள். இப்படி செஞ்ச பாவம், இந்த பாவத்துக்கு இவள் தான் காரணம், எனவே இந்த பாவத்துக்கான தண்டனையை அவளை அனுபவிக்கட்டுமே என்று ரசூலுல்லாஹ்ட்ட கோமா பேசுகிறார் உமர் இப்னு கத்தாப். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் போய் அந்த தொழுகையை நடத்தினார். அந்த நேரத்தில் ஒரு செய்தியை சொன்னார்கள், இந்த பொம்பளை செஞ்ச தௌபா லவ் குஸ்ஸிமத் பைன சபஈன், இவங்க செஞ்ச தௌபா 70 பேருக்கு அதை பங்கு போட்டாலும் என்ன செய்யாது, அந்த 70 பேருக்கும் ஈடாகாது. அப்படியான ஒரு தௌபாவைத்தான் இந்த பொம்பளை செஞ்சிருக்கிறா என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொம்பளை எப்படி அவளோட மனசை சுத்தப்படுத்தினால், அந்த பொம்பளையை தேடுறதுக்கு தாருமே இல்லை, அந்த குத்தத்தை செஞ்ச யாருன்னு காணவும் இல்லை அல்லாஹ்வை தவிர. ரசூலுல்லாஹ் மஜ்லிஸுக்கு வாரா போறா, யாருக்கும் பொறுப்புமே இல்லை. போய் 2-3 முறை வந்து
அல்லாஹு தஆலா மறுமையில் என்னை விசாரிப்பான். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா தண்டனையை தந்து இந்த நஃப்ஸ் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கான ஹத்தை நிறைவேற்றப்பட்டு என்று சொன்ன அல்லாஹு தஆலா மறுமையில் எல்லாருக்கும் முன்னே வைத்து விசாரிக்க மாட்டான் என்ற பயம், அந்த அச்சம், இந்த நேரத்தை இந்த உசுறு போனாலும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் எனக்கு தண்டனையை தாங்க என்று சொல்லி அங்கு ஹத்து நிறைவேற்றப்பட்டதை எங்களுக்கு பார்க்கலாம். எனவேதான் அந்த பெண்ணுடைய அந்த தியாகத்தை பாருங்க. இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா அந்த பெண்ணுக்கான பரிகாரத்தை அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுத்தது எங்களுக்கு பார்க்கலும். அந்த பொம்புல நான் சுத்தவாதியாக என் உள்ளம் பரிசுத்தமான உள்ளமாகத்தான் மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று விரும்பிய அந்த பொம்புலே அந்த உள்ளத்தை எங்களுக்கு ஒரு ஆதாரமாக வாழ்க்கைக்கு பார்க்கலாம். எனவே குறுகிய காலம் வாழ வந்த நாங்கள் எவ்வளவு பயங்கரமான ஃபித்னாக்களும் பாவங்கள் நிறைஞ்ச ஒரு காலத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தான் நாங்கள் எங்களோட உள்ளத்தை சுத்தப்படுத்தி எந்தெந்த பாவத்தை நாங்கள் ஈடுபடுகிறோம் இப்படியான விஷயங்களை களைந்து எங்களோட உள்ளத்தை நஃப்சுல் முத்துமா இன்னாவாக மாற்றி கடைசி நேரத்தில் கூட அல்லாஹு தஆலா அல்லாஹ் பொருந்தி கொள்கிற சாந்தமான உள்ளமாக மாற்றிய நிலைமையில் அல்லாஹு தஆலா பேசி என்னையும் உங்களையும் அல்லாஹ் எங்களோட உயிர்களை பறித்து அல்லாஹ் எங்களுக்கு சிறந்த சுவர்க்க பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு வாரி வழங்கணும் என்று செய்து விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.